ஓசி பிரியாணி போன சாப்பிட போறோம். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். இவர் பெரிய தளபதி குட்டி கதை சொல்றேன். சொல்றா மறந்துட்டேன். பிரியாணி சாப்பிட போறோம். ஓசியில கொடுக்குறாங்க. சமயபுரம் பூங்கிறதுனால நீங்க பிரியாணி சாப்பிட போன சமயபுரம் சரி சமையல் போட்டிருக்காங்க. இங்கதான் எங்கேயா சொன்னானுங்க. பிரியாணி ஆரம்பத்துல இருந்து நான் அப்படிதான்டா பிஜேபி பேசுறப்ப இன்னைக்கு பிரியாணி எங்க? பிரியாணி எங்கயா? பிரியாணி இல்லடா. பிரியாணி ஒரே ஏமாற்றம் போச்சு. ஓசி பிரியாணி கிடைக்காம போச்சு. வருத்தம். நான் அப்படிலாம் ஒன்றும் பேசவே இல்லடா. போடா ஆகட்டு இல்லையா பிரியாணி? இப்பதான் கரெக்டா பிரியாணி இதுக்கு முன்னாடி பல டேக்ல வந்து சொல்றேன் பிரியாணி இல்லன்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பூக்கு போல வேற எதுக்கும் அவங்க ஊரு பேர் போல என்னடா அவங்க ஊரு கோயில் ஏமாத்திட்டாங்க. சின்ன பசங்க பேச்சை கேட்டு வந்து ரொம்ப சேடா போச்சு. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன புகழும், எல்லாம் சுத்த போய் அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். சரி விடுங்க, அடுத்த தடவை 5வது புக்கு பிரியாணி பயங்கரமா இருக்கும். நாங்க சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ. ஐயோ குப்பையில அப்படியே குளிச்சிருங்க தலைவரே. குளிச்சு எவ்வளவு காமெடியா இருக்கும். சூப்பரா இருந்திருக்கும். வந்தாரு வந்துட்டு முன்னாடி போறவர் பார்த்துட்டு என்ன சொல்ல, நான் என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.